ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா மேங்கோவை வச்சு ஒரு கேக் பண்ணலான் இருக்கோம். மேங்கோ லேயர் கேக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்தது. தோல் எடுத்து அதை மிக்சியில் சேர்த்து வச்சுருக்கேன், அதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த தூக்கி ஊற்றுறப்ப பாருங்கள், அந்த லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மேங்கோ சிரப்புக்காக ஒரு 4 ஸ்பூன் இதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கிளாஸ் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் மாவு. 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸுக்கு சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சதை பவுலில் மாற்றியாச்சு. இது வெஜ் கேக் தான், அதனால் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு விஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆயிலும் அந்த மேங்கோ பல்ப் அரைச்சதும் நல்லா ஒன்றா சேரணும். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலும் மேங்கோ இதுவும் பல்ப்பும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் வடிகட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்ட்ரு. இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு நம்ம டேரெக்டாக கொட்டினோன்னா கட்டி கட்டியாக ஆகும். கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு இதில் கொட்டிட்டு சுகர் எடுத்தோம் இல்லையா, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக, அதில் 1.5 கிளாஸ் நான் போட போகிறேன். இப்போ மாவு கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஜலிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த ஜலிச்சது எல்லாத்தையும் ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பதம். அந்த கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கட்டியாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு திக்காக இருக்குது ஓகே அப்படின்னா ஓகே. இதே ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ரொம்ப. எனக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் ஒரு 1/4 டம்ளர் பால் நான் கூட சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சின பால் இது. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தூக்கி ஊற்றினா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, வேக டைம் எடுத்துக்கும். நான் லைட்டாக எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நான். அதில் தூள் உப்பு கொட்டி வச்சுருக்கேன். அது மேலே ஹைட் ஏற்றுற மாதிரி ஒரு டயர் இது மாதிரி வச்சுருக்கேன் சில்வரில். அது மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இதில் தான் நம்ம அந்த கேக் பேக் பண்ண போகிறோம். இந்த உப்பு நீங்கள் எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கேக் செய்கிறதுக்கு. கொஞ்சம் இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பேனை, இந்த குக்கரை 10 நிமிஷம் சூடு பண்ணிக்கணும். இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன், வாஷரும் விசிலும் இல்லாமல். இப்போ இதில் லாஸ்ட்டாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ் நல்லா சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஆர் பட்டர் எதனா நீங்கள் சேர்த்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ. இப்போ இந்த ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அந்த பவுல் ஃபுல்லாக. இந்த பவுலில் இருக்க அந்த மேங்கோ மாவு இதெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த பவுலில் மாற்றியாச்சு. ஈவனாக இருக்கணும். இப்போ குக்கர் அது 10 நிமிஷம் வச்சுருந்தோம் இல்லையா, ப்ரீ ஹீட் பண்ண 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கு பேனை எடுத்து இது உள்ளே வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு, இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சாச்சு. 35லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் நல்லா வைக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. குத்தி பாருங்கள், அதிலே தெரியும் வெந்திருக்கா என்னென்னு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. இதை இப்போது 2 லேயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேக்கை 2 லேயராக கட் பண்ணியாச்சு. இது மேலே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே போட்டுடலாம். இந்த சுகர் சிரப்பு போடுறதுனால நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ கேக் நடுவில் நம்ம சிரப் மாதிரி ரெடி பண்ணணும். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 4 ஸ்பூன் மேங்கோ பல்ப்பு. அதை வச்சு எப்படி சிரப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். இந்த பல்ப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கிளாஸியாக வருமா.
ஐயோ. சர்க்கரை கரைஞ்சி நல்லா க்ளாஸியாக இருக்கும். தண்ணி விடும், அது சர்க்கரை வந்து நல்லா கரையும் பாருங்கள். இது திக்கானோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரெடி பண்ண மேங்கோ சிரப் வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போது 2 லேயரையும் ஒன்றா வச்சாச்சு. அந்த நடுவில் க்ரீம் தடவிட்டு இப்போ மேலே திரும்பவும் சுகர் சிரப் போட்டுக்கோங்க. பண்ண கேக் மேலே திரும்பவும் மேங்கோ சிரப் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து சாக்லேட் சிரப் பண்ணணும். அதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து பண்ண போகிறோம். இப்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தண்ணி இருக்குது. இப்போது இதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மெல்ட்டான பட்டரில் வந்து 2 10 ரூபா டைரி மில்க் வாங்கி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மெல்ட் ஆகணும். 1 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் சிரப் ரெடி பண்ணியாச்சு. அதை ஒரு கவரில் மாற்றியாச்சு. இந்த முனையில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி சாக்லேட் சிரப் வந்து மேலே கொடுக்கலாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மேங்கோ சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வந்து ரொம்ப மேங்கோ கிடைக்கும் இல்லையா, வச்சு ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.